ஐயோ இவங்களை விட்டா பழைய திமுக ஆட்சி வந்துரும்ன்ற அச்சத்துல தான் மக்கள் இப்படி ஓட்டு போடுறாங்க. ஆனால் பெண்கள் அதிகமாக ஓட்டு போட்டிருக்காங்களே சார். பெண்கள் அப்படியே எலெக்ஷனை ஸ்விங் பண்ணிட்டாங்கம்மா. ஆனா இங்க பெண்களுக்கு பாதுகாப்பே இல்ல. போலீஸ்காரங்க ரேப் பண்றாங்க. ஏன்னு கேட்டா ஏன் புதருக்குள்ள போனேன் இருட்டுக்குள்ள போனேன்னு நம்மளே கேள்வி கேட்குறாங்க. அப்ப பெண்கள் எப்படி உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க? ஆனா அவங்க என்ன நம்புறாங்கன்னா கொடுத்த 1000 ரூபானால அந்த பெண்கள்லாம் ஓட்டு போட்டுருவாங்க நம்புறாங்க சார். நான் பல முறை நமது நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கேன், திமுகவின் தோல்விக்கு வேறு எந்த துறை காரணமாக இருக்கிறதோ இல்லையோ காவல்துறை மிகப்பெரிய காரணமாக இருக்கும் என்று நான் சொல்லியிருக்கிறேன். காவல்துறையை விட கொள்ளையற்ற ஏகப்பட்ட துறை இருக்குது. உதாரணத்துக்கு இந்த நெடுஞ்சாலை துறை எடுத்துக்கிட்டேன்னா அவங்க அடிக்கிற கொள்ளை அவ்வளோ கொள்ளை. ஆனால் அது பொதுமக்களை பாதிக்குதா? ஆனால் இந்த காவல்துறையோட செயல்பாடற்ற தன்மை அல்லது செயலிழந்த தன்மையின் காரணமாக பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி இருக்கிறது. பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ள வெளியில் பிரியாணி கடை வச்சிருக்கிறவன் போய் ஒரு பாலியல் வன்முறைக்கு ஒரு பெண்ணை உள்ளாக்குறான். என்னடான்னு கேட்டால் அந்த பொண்ணு ஏன் மெக்கு டிபார்ட்மெண்ட் பின்னாடி போச்சுன்னு கேட்குறாங்க. அந்த எஃப்ஐஆர் வெளியே விடுறீங்க. ஒரு 10 வயசு குழந்தைக்கு மோசமான பாலியல் வன்முறை நடந்திருக்குது. அதை நீதிமன்றம் நீங்கள் ஒழுங்காக விசாரிக்கலடா நான் சிபிஐ அனுப்புறேன்னு சொன்னால் அதை எதிர்த்துட்டு சுப்ரீம் கோர்ட்டு போகிறீங்க. நீங்கள் மாலதி குறிப்பிட்டது மாதிரி போலீஸ்காரன் இந்த சம்பவத்தில் ஈடுபடுறான். இது மக்கள் மனதில் நீங்காமல் இடம்பெற்றிருக்கிறது. நான் ஒரு பெண்ணா உணர்றேன் இல்லை சார், அப்படித்தானே சார் எனக்கு இருக்கு. இப்போ என்ன இவ்வளோ மோசமா இருக்கு. நான் வீட்டு வாசல்ல காலடி எடுத்து வெளியே வச்சா எனக்கு அது ஒரு பய உணர்வை கொடுக்குதுன்னா சிம்பிளா கேக்குறேம்மா, அந்த 1000 ரூபாய் என்ன ராத்திரி 11 மணிக்கு தனியா போவீங்களா? நீங்க இப்போ 11 மணிலாம் அதிகம் சார். 8 மணிக்கு அப்புறம் கூட இயல்பா வரும் தம்பி. அது இப்போ 2 சம்பவம் நடந்துருச்சு. படிக்கிற பிள்ளைங்க போகுமா வெளியில? இது நல்லாச்சு. அது அந்த பொண்ணு நம்ம அம்மாவுக்கு 1000 ரூபாய் தர்றாங்க அதனால நல்லாச்சுன்னு நினைப்பாங்களா? இல்ல அம்மாவே நினைப்பாங்களா? 1000 ரூபாய் கொடுக்குறாங்க நம்ம பிள்ளைக்கு பாதுகாப்பு இல்லை யோசிக்க மாட்டாங்களா? நீ எவ்வளவு வேணாலும் கொடுங்க, ட்ரை பண்ணுங்க, எப்படி இருந்தாலும் தோக்குறாங்க. தமிழகத்திலும் அதே போல பெண்கள் அதிக அளவில் சென்று வாக்களித்தாலும் எப்படி போனாலும் தோக்குறாங்கப்பா. எழுதி வச்சுக்கப்பா. நீங்கள் உனக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கும்ப்பா. அது கூட்டணி இப்படி இருக்குது, ஐயோ இப்படி சான்ஸ், நீ வெயிட் பண்ணுப்பா. குறிப்பாக உதாரணத்துக்கு இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுத்துக்கிட்டோம்னா அவருக்கு திராவிடம்னா என்னன்னு தெரியல, கொள்கைனா என்னன்னு தெரியல, இது அவங்க தொண்டர்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. மக்கள் முடிவெடுத்தது என்னவென்றால் எங்களுக்கு கொள்கையெல்லாம் வேண்டியதில்லை, நல்லா ஆட்சி பண்ணுறவங்க இருந்தால் போதுன்ட்டு மக்கள் முடிவெடுத்தார்கள் என்பதனால்தான் உங்களை விட அதிக ஆண்டு காலம் அவர்கள் ஆண்டிருக்கிறார்கள். கட்சி தொடங்கிய பிறகு அதிமுக தமிழகத்தில் இருந்த 52 ஆண்டுகளில் 32 ஆண்டுகள் அவர்கள் ஆட்சியில் இருந்திருக்கிறார்கள். நீங்கள் 75 ஆண்டுகள் கட்சி நடத்தினோம் என்று சொல்லிவிட்டு கொள்கை முழக்கம் பேசக்கூடிய நீங்கள் அவர்களை விட குறைந்த ஆண்டு தான் பதவியில் இருந்திருக்கிறீர்கள். கொள்கைன்ட்டு கொள்ளையடிக்கிறீங்க. மக்களுக்கு கொள்கையை விட சோறு தான் முக்கியம். நானே ரொம்ப தாமதமாக தான் முடிச்சுக்கிட்டேன். சின்ன வயசில் தத்துவார்த்த தேடல்லாம் இருக்கும்போது கொள்கை அதோட முக்கியத்துவத்தெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். எல்லாம் பற்றி அவசியமே இல்லை. ரோட்டில் கொய்யாப்பழம் விற்கிறவனுக்கு திராவிட கொள்கை பற்றி என்னப்பா கவலை? அவனுக்கு போலீஸ்காரன் தொல்லை பண்ணாமல் இருக்கணும். அந்த ஆட்சி எந்த ஆட்சி? எம்ஜிஆர் ஆட்சியா? அவருக்கு தான் ஓட்டு. கடை வைக்கிறதுக்கு ஏதாவது மானியம் பண்ணுறாங்களா? இந்த தள்ளு வண்டியை பக்கத்தில் பிளாட்ஃபாரத்தில் ஒரு சின்னதாக ஒரு பொட்டி போட்டு ஒரு கடை தரேன்னு சொன்னால் அதுதான் சிறந்த ஆட்சி. அவர் இந்த கொள்கை, நீங்கள் பேசுகிற இந்த திராவிட கொள்கையை, சுயமரியாதை கொள்கை தெரிஞ்ச அந்த கொய்யாப்பழம் விற்கிறவர் என்ன பண்ண போகிறாரு? இந்த கொள்கைகள் படித்த பண்டிதர்களுக்காக. உண்மையிலே அதிமுக கொள்கை இல்லை தான் என்ன போன்றேன். ஒரே கொள்கை திமுக எதுக்கிறது. ஆனால் அதை விட சிறந்த கொள்கை ஏதாவது இருக்கா? யோசிச்சு பாரு. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் சிறந்த கொள்கை வைத்திருக்கக்கூடிய ஒரே கட்சி அதிமுக தான். என்னப்பா கொள்கை? திமுக எதுக்குதுங்க. அது போதாதான் என்று கேட்கிறேன். அதை விட வேறு என்ன கொள்கை இன்றைக்கி தமிழகத்துக்கு தேவையாக இருக்கிறது? இன்றைக்கி நாம் எல்லாம் சுபிட்சமாக பிரச்சனை இல்லாமல் இருக்கிறோன்னா வேறு கொள்கைகளை தேடலாம். சாதி ஒழிப்பு திமுக கொள்கை ஒழிச்சிட்டிங்களா? எவ்வளோ பேர் இருப்பாங்க மாவட்ட செயலாளர்கள் தலித்தை? கேட்பேன். 50% திமுக மாவட்ட செயலாளர்களில் தலித்துகளுக்கு ஒதுக்கீடு நீங்கள் சொல்லுங்கள். உண்மையான சாதி ஒழிப்பு கட்சி திமுகன்னு நான் பேசுகிறேன். உங்களால் என்றைக்குமே செய்ய முடியாது தானே. சாதி பார்க்காமையா கேண்டிடேட் போடுறீங்க? அப்போ உங்களுக்கு என்னடா கொள்கை இருக்குது? கொள்கை சுயமரியாதைலாம் பேசிட்டு ஒரு குடும்பத்துக்கு கொத்தடிமையாக இருக்கிறது தானே திமுக காரனோட கொள்கை. வேறு ஏதாவது கொள்கை இருக்கா? இன்பநிதி வந்தால் நான் ஏற்றுக்க மாட்டேன்னு ஒருத்தன் பேசுகிறானா திமுகவில்? பேசி அவன் கட்சியில் இருந்துருவான். 86 வயசு நடக்க முடியல, இன்பநிதி தலைமை ஏற்றுக்கிறேன்னு பேசுகிற ஆள் இருக்கிற கட்சி தானே உங்கள் கட்சி. இது என்ன கொள்கைவாத கட்சியா? சுயமரியாதை கட்சி. இன்னைக்கு இவர் துரைமுருகனை பதவியிலிருந்து தூக்கிட்டு ஜெகதரட்சகனுக்கு தான் கொடுக்கலான்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்க. ஏன் ஜெகதரட்சகனுக்கு துட்டு இருக்குது? வேறு ஏதாவது காரணம் இருக்கா ஜெகதரட்சகனுக்கு கொடுக்கறதுக்கு? உதயநிதி வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு கோஷம் போடுவார். நல்லா போடுவார். ஜாதி சங்கம் வச்சுருந்தவர் தான் ஜெகதரட்சகன் தெரியுமா? அவர் வரலாறு வீரவன்னியர் சங்கமாக ஒன்று வச்சுருந்தார்.
அதை கொண்டு வந்து இணைச்சார் திமுக கூட. ஆனால் அவருக்கு கொடுக்கலான்றதை தான் நீங்கள் பரிசீலனையில் வச்சுருக்கீங்க. ஏன் கட்சியில் வேறு மூத்தவர்களுக்கு ஏன் கொடுக்கக்கூடாது? நேரு எந்த வகையில் குறைந்து போயிட்டார்? அவர் பேரெல்லாம் பரிசீலனையே வரமாட்டேங்குது உங்களுக்கு. ஐபிஏ சொல்லுவீங்க, வயது முதிர்ந்துச்சு, நானும் ஒத்துக்கிறேன். ஏன் திமுகவில் இந்த இளைஞரணி செயலாளர் என்ற பதவியை வகிப்பதற்கு ஒரு இளைஞன் இல்லையா உங்கள் மாவனை விட்டா? நீங்கள் கொள்கை பேசுகிறீங்களா? ஜூனியர் உடனில் கவர் ஸ்டோரி எழுதியிருக்கிறாங்க. உடன்பிறப்பை வான்றது கண் துடைப்பு என்று. ஒவ்வொரு மாவட்ட செயலாளரையும் மாவட்ட நிர்வாகிகள்லாம் ஒருத்தரையாக கூப்பிட்டு பேசுகிறாராம். என்ன பிரச்சனை சொல்லுங்கன்னொடனே, இந்த மாதிரிங்க எங்கள் மாவட்டத்தில் இருக்கிற செயலாளர் உன்னை பற்றி எனக்கு தெரியுன்றாராம் சிஎம். ரிப்போர்ட் வந்துருச்சு. அப்புறம் அவன் என்ன பேசுவான்? ஃபஸ்ட்டு சிஎம்க்கு யாருன்னு தெரியுமா சார் அவரை? உண்மை அப்படி தான் நடந்துகிட்டு இருக்கு. இந்த உன்னை பற்றின ரிப்போர்ட்டெல்லாம் வந்துருச்சுன்னு இந்த பேனா நிறுவனம் கொடுக்குற ரிப்போர்ட்டை பூரா கையில் வச்சுக்கிட்டு யாரையுமே பேச விடுறது இல்லையா? இது ஒரு சடங்குன்னு எதுக்கு இருந்தாலும் எங்களை சென்னைக்கு வர வைக்கிறாருன்ட்டு புலம்புறாங்கன்னு போட்டிருக்கு. எந்த மாவட்டத்திலையும் ஒரே ஒரு பிரச்சனை கூட தீர்க்கவில்லையா? இப்போ இந்த உடன்பிறப்பை வா என்ற நிகழ்ச்சி கட்சியினரோட கலந்துரையாடல் இல்லையா? அந்த கலந்துரையாடலாம் நடத்தி கட்சியில் இருக்கக்கூடிய குறைகள் எல்லாத்தையும் கேட்டு எல்லாத்தையும் தொகுத்து அனலைஸ் பண்ணி இவ்வளவு மாவட்ட செயலாளர் நிர்வாகிகளை சந்தித்ததில் எங்களுக்கு இந்தந்ததெல்லாம் பிரச்சனைகள் என்று எங்களுக்கு தெரிய வருகிறது. நாங்கள் இந்த அடிப்படையில் இந்தந்த மாற்றங்களை செய்கிறோம் தான் நீங்கள் சொல்லணும். உடன்பிறப்பை வா நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கும்போதே நீங்கள் 2 துணை பொதுச் செயலாளரை போடுறீங்க, மாவட்ட செயலாளர் மாற்றுறீங்க, வேலூருக்கு மாவட்ட பொறுப்பாளரை மாற்றுறீங்கன்னா இப்போ எதுக்கு உடன்பிறப்பை வா? இந்த உடன்பிறப்பை எப்படி ஓட்டு கேட்டு போவார்? ஒரு கட்சியிலையும் பிரச்சனை தீரலையா? நான் திமுக நிச்சயம் தோகுதுன்னு சொன்னதுக்கு இது ஒரு முக்கியமான காரணம். அவ்வளவு பிரச்சனை இருக்குது கட்சிக்குள்ள. எந்த பிரச்சனையுமே அட்ரஸ் பண்ணாமல் ஒரு கட்சி எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுறதுன்னு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தும். இவர் பேசுகிறாரு, கொள்கைன்னா உங்களுக்கு என்னன்னு தெரியுமான்னு. கொத்தரிமைத்தனத்தை தவிர திமுகவுக்கு என்னப்பா கொள்கை சொல்லுப்பா. ஃபஸ்ட்டு இந்த கொள்கையை பற்றி நீ பேசலாமா? கூச்சம் இல்லாமல் ஓமாவனை கொண்டு வந்து மேடையில் உட்கார வைக்கிற. உண்மையிலேயே அவங்களுக்கு அறிவு இல்லைன்னு சொல்கிறீங்க நீங்கள். அதிமுகவுக்கு கொள்கை இல்லாத கூட்டம்னு சொல்கிறீங்க. அங்கே தான் என் கிளைக்கழக செயலாளர் பொதுச் செயலாளராக இருக்கான். உங்கள் கட்சியில் ஆக முடியுமா உங்களால்? எடப்பாடி மேடையில் பேசுகிறாரு, இன்றைக்கி மேடையில் இருக்கிறவங்க நாளைக்கு பொதுச் செயலாளர் ஆகலாம், கீழே இருக்கிறவங்க நாளைக்கு மேடையில் அமரலான்னு சொல்கிறாரு. அது உண்மை தானே? உங்கள் கட்சியில் அப்படி சொல்ல முடியுமா? கீழே இருக்கக்கூடிய ஒருவர் திமுகவின் தலைவராக முடியுமா? இன்னும் 50 ஆண்டுகள் ஆனாலும் அதிமுக அந்த ஜனநாயகம் இருக்குது தானே? 1000 பிரச்சனை இருக்குது அந்த கட்சியில், நான் மறுக்கலை. கொள்கையே இல்லைதான்ப்பா. வாரிசுகள் மட்டும்தான் மாவட்ட செயலாளர் ஆக முடியும் என்ற நிலை அதிமுகவில் இருக்கா? இன்னும் சொல்லப்போனால் வாரிசுகள் ஆக முடியாது. நீ வாரிசாக இருக்கிறதுனாலேயே உனக்கு தகுதி இல்லைன்றுவாங்க. நம்ம கட்சியில் சட்டாவாதுங்க. சொல்லுவாங்க, என்ன சார் நீங்கள் பையனுக்கு சார் அதெல்லாம் வேணாம் சார், பின்னாடி இருந்து எனக்கு உதவி பண்ணுறோம் சார். பேசுவேன் மூத்த தலைவர்கிட்டலாம் பேசும்போது, என்ன சார் பசங்க உதவி பண்ணிட்டு இருப்பாங்க, இந்த சோஷியல் மீடியா இதுன்னு பார்த்து உதவி பண்ணிட்டுருப்பாங்க. என்ன சார் பையனை? நம்ம கட்சிக்கு அது சரி வராது சார். ஆனால் உங்கள் கட்சியில் வாரிசுகளால் மட்டும்தான் பதவிக்கு வர முடிகிறது. நீங்கள் இன்றைக்கி காங்கிரஸ் தோற்று போச்சுன்னு அதை பண்ணையார் கட்சின்னு விமர்சனம் பண்ணிட்டு இருக்கீங்க. 75 வயசு ஒருத்தர் உதயநிதி காலில் விழுகிறாங்க. பதவியை பூரா நீங்கள் உங்கள் கட்சி மாவட்ட செயலாளர்கள் தலைவர்களோட வாரிசுகளுக்கு கொடுத்துட்றீங்க. உடன்பிறப்புக்கு பொற்கிழி வழங்கும் விழா நடத்துகிறீங்க நீங்கள். அந்த காலத்து ராஜா நீங்கள். பொற்கிழி உள்ள என்ன சார் இருக்கு? அது பேப்பரை மடிச்சு கொடுப்பாங்க. இல்லைனா அவங்க தாத்தா எழுதின புக்கு நெஞ்சுக்கு நீதின்னு 2 கூட்டு போய் படிப்போம், இல்லை எடைக்கு போட்டு தின்னுன்று அனுப்பி விடுவாங்க. ஊட்டுக்கடை அல்வா மாதிரி உள்ள திறந்து பார்த்தா டிஷ்யூ பேப்பர். இன்னொன்று வேற போய் சொல்லியிருக்காரு சார், நாங்கள் அறிவு திருவிழா நடத்தினாலும் கூட தொண்டர்கள் அரசியலுக்கு வரக்கூடாது, அந்த அரசியல் அறிவை பெறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அறிவு திருவிழா நடத்தினா 4 நாளைக்கு அப்புறமே நாங்கள் விமர்சிச்சோம்னே ஒருத்தர் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு சார் விஜய் அவர்கள். இவங்க 2 பேரும் எதுக்காக இப்படி நிழல் யுத்தம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. விஜயாவது விமர்சனம் பண்ணும்போது இன்னும் பெரிய அறிவே இல்லாதவங்க அறிவு திருவிழா நடத்துகிறாங்கன்ட்டு நேரடியாக திட்டுங்க. ஒரு சிலர் யாருன்னு உங்களுக்கே தெரியும், இப்படி தான் பேசுவார். இவரும் பேர் சொல்லிக்க மாட்டார். யார் பெருசுன்னு அடித்து காட்டுங்க. நாளைக்கு படம் நடிக்க போகிறாருன்னா ரெட் ஜெயண்ட்டோட சேவை அவருக்கு தேவை. அப்போ திமுக கூட்டணி வச்சுட்டு போங்க. எதுக்கு இவ்வளோ பிரச்சனை? சினிமா முக்கியம்னா 300 கோடி வியாபாரம் 400 கோடி வியாபாரம்னு தெரியுது இல்லை? இப்போ கூட்டணி வச்சுக்கிட்டு போங்க.